அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பெருநாள் கொண்டாட்டம் இன்னும் முடியலல்ல? இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல நாகூர் ஸ்பெஷல் நெய் மனம் மாறாது பீஃப் பிரியாணி, அப்புறம் அதுக்கு ஒரு பக்காவான ஜோடி கத்திரிக்காய் தால்ச்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பிரியாணிக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிப்போம். 25 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 10 கிராம் ஏலக்காய், இந்த மூணையும் மட்டும் எடுத்து லேசா வறுத்து மிக்ஸில நல்லா நைஸா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பிரியாணியோட அந்த மேஜிக் வாசனையே. தால்ச்சாவுக்கு பேஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு குக்கர்ல 1/4 கிலோ துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 200 கிராம் மட்டன் நெஞ்செலும்பு, அதுதான் ருசியே. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 100 ml ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 3 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், நாலு தக்காளி, 5 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே மெயின் ஹீரோ 3/4 கிலோ கத்திரிக்காயை நறுக்கி உள்ள போடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி கத்திரிக்காய் நல்லா அழிஞ்சு போற வரைக்கும் வேக விடுங்க. கத்திரிக்காய் வெந்ததும் ஒரு மாங்காயை நறுக்கி உள்ள போட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் நம்ம அரைச்சு வச்ச பிரியாணி மசாலாவுல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தூவி விடுங்க.
தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்ச பருப்பு எலும்பு கலவைய உள்ள கொட்டுங்க. தேவையான அளவு உப்பு, புளி சேர்த்து கலந்து மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. கடைசியா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருஞ்சீரகத்தூள் தூவி 10 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனா கமகமன்னு தால்ச்சா ரெடி. இப்போ பிரியாணிக்கு வருவோம். 3/4 கிலோ போன்லெஸ் பீஃப்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து குக்கர்ல நல்லா பஞ்சு போல வேக வச்சுக்கோங்க. முக்கால் கிலோ சீரக சம்பா அரிசிய கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்துல 125 ml ஆயில், 125 ml நெய் ஊத்துங்க. எண்ணெய் காஞ்சதும் 250 கிராம் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா வதக்குங்க. அடுத்து 40 கிராம் பச்சை மிளகாய், 50 கிராம் முந்திரி, 200 கிராம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு நூத்தி 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுத உள்ள கொட்டுங்க. அந்த வாசனை தெருவெல்லாம் மணக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், சாரி இது எடிட்டிங்ல மிஸ் ஆயிடுச்சு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் நாம அரைச்ச பிரியாணி மசாலா 10 கிராம் சேர்த்து வதக்குங்க. இப்போ வேக வச்ச பீஃப் துண்டுகளை உள்ள இறக்கி ஒரு கிளறு கிளறுங்க. கூடவே 150 மில்லி தயிர்,
2 கைப்பிடி மல்லி இலை, 2 கைப்பிடி புதினா, ஒரு சின்ன எலுமிச்சை பழச்சாறு, பெரிய பழம் 4 பாதி போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ 1.25 லிட்டர், அதாவது 1/4 படி தண்ணீர் ஊத்துங்க. தண்ணீர் கொதிக்கும் போது 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசிய உள்ள போடுங்க. தண்ணீர் வத்தி சாதமும் தண்ணீரும் சமமா வரும்போது மேல ஒரு 50 மில்லி நெய் ஊத்தி மூடி வச்சு மேல ஒரு கனமான வெயிட் வச்சு 20 நிமிஷம் தம் போடுங்க. இந்த 20 நிமிஷம் தான் இருக்கிறதுலயே பெரிய சோதனை. ஏன்னா வாசனை அப்படி தூக்கும். அவ்வளவுதான். தம்ம உடைச்சு மெதுவா சாதத்தை கிளறினீங்கன்னா உதிரி உதிரியா நெய் மணத்தோட நாகோர் பீஃப் பிரியாணி தயார். ஒரு பிளேட்ல பிரியாணிய வச்சு பக்கத்துல அந்த தால்ச்சாவை ஊத்தி ஒரு பிடி பிடிச்சீங்கன்னா ஹஜ் பெருநாள நல்லபடியா முடிச்சு வச்ச திருப்தி வரும். நீங்களும் உங்க வீட்ல இந்த காம்போவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.